Hi friends, welcome back to Mithran Structures. TNPSல பார்த்தீங்க அப்படின்னா the Combined Technical Service Examination ஐடி லெவல் 2ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கால் ஃபார் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரீஷியன் அண்ட் ஒயர்மேன். ஐடியில் நீங்கள் எலக்ட்ரீஷியன் அண்ட் ஒயர்மேன் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒன் ஆஃப் த ஹியூஜ் வேகன்சிஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்இபியில் இருந்தால் எப்பவுமே இந்த கால் ஃபார் வரும். ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மூலியமா எலக்ட்ரீஷியன் அண்ட் ஒயர்மேன் பார்த்தீங்க அப்படின்னா கால் ஃபார் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 3ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் நிறைய பேர் குரீஸ் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் மெசேஜ் பண்ணீங்க. இதில் சம் கிளாரிட்டி இல்லாத மாரி இருக்குது. ஏஜ் லிமிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிசர்வேஷன் கோட்டா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன மினிமம் குவாலிஃபிகேஷன், மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் எது வரையும் படிச்சிருக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றி தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேப்பர் 1 வந்து எல்லாத்துக்குமே தெரியும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி, 10th லெவல் ஆப்டிடியூட் மட்டும்தான். ஓகேங்களா, ரொம்ப எல்லாம் கிடையாது. 10th லெவலுக்குள்ள சிலபஸ் மட்டும் தான் இதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பேப்பர் 2 டெக்னிக்கல் பேப்பர், எலக்ட்ரீஷியன் அண்ட் ஒயர்மேன். ஓகேங்களா, அதுக்கான சப்ஜெக்ட் கோட் பார்த்தீங்கன்னா 590. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் அசிஸ்டன்ட் அப்படின்னாங்க. இது டிஎன்இபி லாஸ்ட் இயர் முன்னாடி இயர் வரையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீல்ட் அசிஸ்டன்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டிஎன்இபியில் ஓகே எலக்ட்ரிசிட்டி போர்டில் மட்டும்தான் இந்த ஃபீல்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட் ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சிலாம் டிஎன்இபியில் எந்த ஒரு கால் ஃபோரும் அனௌன்ஸ் பண்ணக்கூடாதுட்டாங்க. இப்போ எல்லாமே டிஎன்பிஎஸ்சி மூலியமாக தான் கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் தி போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் அசிஸ்டன்ட்டு, இது கோடு. நெக்ஸ்ட் நீங்கள் இதில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா எங்கே போய் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் ஆஃப் லிமிடெட், அதான் டிஎன்இபியில் தான். ஓகேங்களா, அதில் தான் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1794 வேகன்சிஸ் அவுட்ஸ்டாண்டிங். த ஸ்போர்ட்ஸ் பர்சன் டிடெக்ட் பண்ணிட்டு ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் இல்லாத இந்த பியூர் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா நியர்பை 1800 வேகன்சிங்க. ஓகேங்களா, லெவல் ஆஃப் பே பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 2. ஓகே, 18,000 இது இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த குரூப் 4 சேலரி என்னவோ அது நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இது வந்து இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட். நிறைய பேருக்கு இதில் கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க. ஏஜ் லிமிட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன், இந்த ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் தி ஃபீல்ட் அசிஸ்ட் த மேக்ஸிமம் அதர் கேண்டிடேட் நாட் பிலாங்ஸ் டு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி முஸ்லீமு, பிசி இவங்களாம் தவிர ஓகேங்களா ஜென்ரல் கேட்டகரியாக இருக்காங்க. ஆனால் ஓசியாக இருந்தாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 32 தான். ஓகேங்களா, இது அதுலேயே ஓசிலே எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்துச்சுன்னா 50 ஏஜ், விடோவாக இருந்துச்சு அப்படின்னா 37. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஓசியை தவிர ரிமைனிங் கம்யூனிட்டி பிசி, ஓகேங்களா, ஓபிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா பிசி, எம்பிசி, பிசிஎம்மாக இருந்துச்சுன்னா 34ம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியாக இருந்துச்சுன்னா 37ம் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன் இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. 34 அண்ட் 37 இது யாருக்கு அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மஸ்ட் பாஸ் இன் நேஷ்னல் ட்ரேடு தெளிவாக சொல்லிட்டாங்க. இதில் எந்த ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடாது. மஸ்ட் பாஸ் இன் நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட், நேஷ்னல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் அவார்டட் பை நேஷ்னல் கவுன்சில் ட்ரைனிங். ஓகேங்களா, என்சிடி அப்படிம்பாங்க. இல்லைன்னா ஒகேஷனல் ட்ரேட் ட்ரைனிங் இனி ஃபாலோயிங் ட்ரேட்ஸ் எலக்ட்ரீஷியன், ஒயர்மேன், எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக எந்த ட்ரேடு நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள். நல்லா நான் வச்சிங்க. திஸ் ஒன்லி ஃபார் ஐடிஐ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இங்கே 10th முடிச்சிருந்து ஐடியில் நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும், இல்லை நேஷ்னல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட்டு என்சிடியில் கொடுத்துருக்கணும். ஓகே, டிஎன்இபி அதுவும் கிடையாது, என்சிடியில் கொடுத்துருக்கணும். அதேமாதிரி ஒகேஷனல் இதில் எலக்ட்ரிஷியன், ஒயர்மேன், எலக்ட்ரிக்கல் ஒரு 2 இயர்ஸ் 1 இயர் கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அது சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் மட்டும்தான் ஃபஸ்ட்டு எலிஜிபிள். அதனால நான் வச்சிங்க மஸ்ட் பாஸ். ஓகே, நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன், பிஇ ட்ரிபிள்இ முடிச்சிருக்கேன் அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள். பட் நீங்கள் என்னென்னா ஐடி முடிச்சிருந்து நீங்கள் டிப்ளமோவும் முடிச்சிருக்கீங்க, பிஇ முடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இது வச்சுருக்காங்க. இதான் நமக்கு தேவை. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. த கேண்டிடேட்ஸ் ஹூ நாட் ஃபார் த நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட், நேஷ்னல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட்டு, ட்ரேட் எலக்ட்ரீஷியன், ஒயர்மேன் இந்த இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணிங்கன்னா நாட் பாஸ்டின்னு. ஓகேங்களா, த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் ஈவன் த்ரூ they pass in the higher qualification. ஓகேங்களா, நாட் பாஸ்ட் இன். ஓகேங்களா, இவங்கெல்லாம் வந்து இல்லை அப்படின்னா the power distribution even through they passes
இன் த ஹையர் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா, அதுதான் சொல்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ஐடி ட்ரேட் சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கணும். They are not eligible for this post assessment and even though they possess in the higher qualification. ஓகேங்களா, நீங்கள் ஐடி மினிமம் படிச்சிருந்தா அதுக்கப்புறம் நீங்கள் ஹையர் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும். இப்போ ஏஜ் லிமிட்டுக்கு வர இப்போ சொல்கிறாங்கல்ல, நீங்கள் வெறும் ஐடி மட்டும் தான் முடிச்சிருக்கீங்க, அப்பர்டைஸ் மட்டும் தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இருந்துச்சுன்னா 34 ஏஜ் லிமிட்டு. ஓகே, உங்களுக்கு 34 தான், 34 வரையுமே நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். எஸ்சி, எஸ்டியாக இருந்துச்சுன்னா 37 வரையுமே நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஹையர் குவாலிஃபிகேஷன் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டட் கேண்டிடேட்ஸ் பிலாங் டு த பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இது எல்லாமே who passes in educational qualification which are higher than the minimum general education qualification. நல்லா நான் வச்சுங்க, அதிகமான குவாலிஃபிகேஷன். ஓகே, ஐடி முடிச்சிருக்கீங்க, அப்புறம் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு நோ ஏஜ் லிமிட். ஓகே, 55 வயசு, 56 வயசு வரையும் இல்லைன்னா 60 வயசு வரையுமே நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். வெறும் ஐடி மட்டும் தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிசி, எம்பிசி இவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா 34, எஸ்சி, எஸ்டிலாம் இருந்தீங்க அப்படின்னா 37 தான் இந்த மேக்ஸிமம். ஓகே, டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நோ ஏஜ் லிமிட், அதுதான் கொடுத்துருக்காங்க. The no maximum age limit candidates that belong to the BC, the BCM, MBC, SC இவங்களோட இது எல்லாமே இது. ஓகேங்களா, அது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 1/7/2025. அந்த டைமில் உங்களுக்கு என்ன இருக்கோ அந்த ஏஜ் தான் கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஐடிஐ பாஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் சரி, நேஷனல் அப்பர்டிஸ் சர்டிஃபிகேட், நேஷனல் கவுன்சில் ட்ரைனிங் இருக்குல்ல, அதில் போய் நீங்கள் வாங்கியிருந்தாலுமே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நான் திரும்பி சொல்லிடுறேன், நம்பர் ஆஃப் வேக்கன்சி இஸ் அ வெரி ஹியூஜ். ஓகே, எவ்வளோ 1794 வேக்கன்சி. இந்த வேக்கன்சி உண்மையாலுமே பெருசு. ஓகேங்களா, இத்தனை பேர் அவங்க ஐடிஐ முடிச்சிருப்பாங்களா, ஐடிஐ எலக்ட்ரீஷியன், ஒயர்மேன் முடிச்சிருப்பாங்களா அப்படின்னு தெரியல. அதேமாதிரி ஐடியில் நீங்கள் எலக்ட்ரீஷியனாக முடிச்சிருந்தாலும் சரி, ஒயர்மேன் முடிச்சிருந்தாலும் சரி, எலக்ட்ரிக்கல் ட்ரேடில் ஏதோ முடிச்சிருந்தாலுமே நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா, இதுதான் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது மெடிக்கல் பிஸ்னஸ், இதெல்லாம் உங்களுக்கு பெரிய இது கிடையாது. நார்மலாக நீங்கள் இந்த இது இருக்கலாம். ஓகேங்களா, மெடிக்கல் பிஸ்னஸ், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், இந்த ஆக்டிவிட்டி இதெல்லாம் வந்து அங்கே பண்ண சொல்லுவாங்க. எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் அதெல்லாம் மேக்ஸிமம் அதெல்லாம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா 2 பேப்பர் இருக்குது, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. பேப்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா, அந்த இருக்கும். நெக்ஸ்ட் பேப்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் பேப்பர். ஓகேங்களா, அந்த எலக்ட்ரீஷியன், ஒயர்மேன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் பேப்பர் கொடுப்பாங்க. அதுக்கான இதுவே நாங்கள் இப்போ அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா, இதில் கொடுத்துருக்காங்க லாஜிக்கு கொஸ்டின் பேப்பர் தமிழ் அண்டு இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே இருக்கும். இங்கிலீஷ் அண்டு தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் இதை இருக்கும். ஓகேங்களா, பார்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டியில் மினிமம் 40% மார்க் வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும். ஓகேங்களா, இதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அதெல்லாம் நம்ம தெளிவாக நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி எவ்வளோ மார்க் பண்ணணும் அதெல்லாம் நம்ம கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இந்த நெக்ஸ்ட் இந்த ரிசர்வேஷன் அப்பாயின்மெண்ட்ஸ். ஓகேங்களா, நமக்கு ரிசர்வேஷன் இது நமக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இது த்ரூ ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் தி சென்டர், எங்கெங்கே சென்டர்லாம் எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்னா நமக்கு இருக்கிற 38 டிஸ்ட்ரிக்ட்லேயுமே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம் சென்டர் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் எந்த ஊராக இருக்கட்டும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வேஷன் இதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இது வந்து என்ன, இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் இதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 3 டிஸ்ட்ரிக்டில் நடக்கும், 12 டிஸ்ட்ரிக்டில் நடக்கும். ஓகேங்களா, நீங்கள் இதுக்கு செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஓகேங்களா, அப்ளைங் ஆன்லைன் கேண்டிடேட் செல் பி பர்மிட்டட் சூஸ் எனி ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் ரீஜியன் இன் தி ஃபிசிக்கல் டெஸ்ட். ஓகேங்களா, ஃபிசிக்கல் இருக்கும், இந்த ரீஜன் சரி கண்டிஷன் த ப்ரிவிலேஜ் டு த ஃபிசிக்கல் டெஸ்ட். ஓகேங்களா, அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா, இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணணும். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் இப்போ கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த ரிசர்வேஷன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி எங்களுக்கு இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஓகேங்களா, எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ இதுன்ட்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள சப்ஜெக்ட் இது நாங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஐடி எலக்ட்ரீஷியன் ஒயர்மேன் இருக்குல்ல அதோட இதுவும் அப்லோட் பண்ணுறோம். ஓகே, தமிழ் மீடியம் புக்குமே பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுறோம்.
ஒன்லி ஃபார் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறத மட்டும் நாங்கள் சொல்லிடுறோம். ஓகேங்களா? அந்த எக்ஸாமினேஷன் வெனியூ அந்த கேண்டிடேட்ஸ்க்கு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், இது சிபிடி எக்ஸாம் தான், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான், அதுக்காக தான் சொல்கிறேன். இங்கே இருக்கு பாருங்க. ஓகேங்களா? எவ்வளோ வேக்கன்சி, ஓகே அந்த போஸ்ட் கோடில் இங்கே என்னென்ன ஃபீல்ட் டெஸ்ட்டில் என்னென்ன வேக்கன்சி. இப்போ ஜென்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா 234 வேக்கன்சி, ஜென்ரலில் பிஎஸ்டிஎம், ஓகே பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா 73 வேக்கன்சிஸ். அதே மாதிரி ஜென்ரலில் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜென்ரல் உமனில் பார்த்தீங்க அப்படின்னா 112 வேக்கன்சி. இந்த எலக்ட்ரீஷியன் ஒயர்மேனில் நீங்கள் பொண்ணுங்க அப்ளை பண்ணாவே, நீங்கள் ஐடி ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா பொண்ணுங்க அப்ளை பண்ணாவே கண்டிப்பாக செலக்டட். ஓகேங்களா? இதில் ஏன்னா அவ்வளோ 112 பேர் இருப்பாங்களா அப்படிங்கிறதே டவுட்டு. ஓகே ஜென்ரல் அதே மாதிரி அதில் ஜென்ரலில் உமனில் சொல்கிறோம். அடுத்து பிசிஎம்மில் பார்த்தீங்க, பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் 234 வேகன்சிஸ், அதில் உமன் கேட்டகரி. ஓகே 95 வேகன்சிஸ். அதேமாரி பாருங்கள் உங்களோட இதில் இப்போ நீங்கள் பிசி மென்னாக இருந்தீங்க அப்படின்னா அதிலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஓகே இதை வந்து பிசி முஸ்லீம்ஸு, பிசி முஸ்லீம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் 32, பிசி முஸ்லீம்ஸ் உமன்ஸில் பார்த்தீங்கன்னா 13. நெக்ஸ்ட் இது ஜென்ரல் கேட்டகரியில் எல்லாமே வந்துடுவாங்க. அடுத்து எம்பிசியில் பாருங்களேன், டிஎன்சியில் 178 வேகன்சிஸ். ஓகேங்களா? அதே மாதிரி உமனில் பார்த்தீங்கன்னா 73 வேகன்சிஸ். ஓகேங்களா? அதே மாதிரி எஸ்சியில் பாருங்களேன். ஓகேங்களா? எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சி பாருங்கள். எஸ்சி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 131 வேகன்சிஸ், உமனில் பார்த்தீங்கன்னா 56 வேகன்சிஸு. இதெல்லாம் இருப்பாங்களா அப்படிங்கிறதுனே தெரியல. அதனால் நான் ஒன்று தான் இது, நீங்கள் ஐடி எலக்ட்ரீஷியன் எலக்ட்ரிக்கல் ட்ரேடில் முடிச்சிருக்கீங்க, நேஷனல் சர்டிஃபிகேட் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணாவே போதும். அப்ளை பண்ணி எக்ஸாம் நீங்கள் எழுதினாவே போதும். ஏன்னா காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஆக்சுவலாக ஐடியில் எலக்ட்ரீஷியன் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிங்கனாவே போதும், கண்டிப்பாக ஏதோ ஒரு இதில் நீங்கள் உள்ளே போயிடணும். ஓகே என்னன்னா இவ்வளோ ஸ்ப்ளிட் அப் இருக்குது, இதுக்கு மேலே இனிமேல் வேக்கன்சி வருமா அப்படிங்கிறது தெரியல. அதனால் ஐடி நீங்கள் முடிச்சிருக்கீங்க, ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுங்கள், ஈஸியாக உள்ளே போயிடலாம். கண்டிப்பாக 2 மந்த்ஸ் மட்டும் தான் டைம். இந்த 2 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலை நீங்கள் உள்ளே போயிடலாம். அதனால் உங்களுக்கு ஒரு ஹியூஜ் வேக்கன்சிஸ், கொஞ்சம் அப்ளை பண்ண பாருங்கள். ஓகேங்களா? இப்போ டவுட் கிளியர் ஆகிருக்குன்னு தெரியும். ஐடிஐ மட்டும் கிடையாது, நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் சரி, அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? ஐடிஐ கம்பல்சரி முடிச்சிருந்தால் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டிப்ளமோ பண்ணுங்கள், இன்ஜினியரிங் பண்ணுங்கள், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தேவை கிடையாது. மினிமம் ஐடிஐ ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தா மட்டும்தான் எலிஜிபிள். நீங்கள் டிப்ளமோ இன்ஜினியரிங்லாம் வச்சு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள். ஓகே மினிமம் குவாலிஃபிகேஷன் மீட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த எக்ஸாம் வேணாலும் எந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதோட சேலரி ஆல்ரெடி சொல்லியாச்சு, குரூப் 4ஓட சேலரி தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான புக் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா? இதில் ஏன்னா நமக்கு எலக்ட்ரீஷியனோட தமிழ் மீடியம் புக்குமே இருக்குது. அப்படி வேணும்னா மேக்ஸிமம் நீங்கள் ஐடிஐயில் படித்த புக்கு தான், அப்படி வேணும்னா இதில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த புக்கு உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு மேக்ஸிமம் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்களோ அதே தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான புக் வந்து கரெக்டான புக் வந்து எலக்ட்ரிஷியன் அண்ட் ஒயர்மேனுக்கான அந்த புக் வந்து ப்ராப்பராக நான் அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா? தேங்க்யூ. ஏதோ ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம்.